ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்டார் கம்யூனிகேஷன். இன்றைக்கி நம்மக்கிட்ட விவோ Y28 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துருந்துச்சு. அதே போல் வரும்போதே புது டிஸ்பிளே வாங்கிட்டு வந்துட்டேன். பேக் டூரு அப்புறம் பின்னாடி இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டி அடித்தாச்சு. சின்ன சின்ன பேஸ்டெல்லாம் ஒதுக்கியாச்சு. பார்த்து நம்மளுடைய கஸ்டமர் நம்ம ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு சொல்லி ஃபோன் போட்டு கூப்பிட்டாரு. நம்ம உடனே போய் ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேன். புது டிஸ்பிளேவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அதில் இருக்கிற பேஸ்டிங் லைட்டை நம்ம எடுக்கணும். சரியாக நம்ம அந்த க்ளீன் பண்ணாமலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் டிஸ்பிளேயில் சைடில் அங்கங்கே லைட்டிங் தெரியும். இப்போ அடுத்து பேஸ்டிங் போட்டுடலாம். நம்மளோட கான்செப்ட் என்னென்னு சொன்னால், கடையில் போகாமல் வீட்டிலே வந்து மொபைலை சர்வீஸ் பண்ண சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வீட்டிலே வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து நம்ம பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய மொபைல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணி தர டிஸ்பிளேஸ் கூட நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேஸ் தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ அடுத்து பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஸ்க்ரூவை நம்ம ரொம்ப டைட்டாக போடணும்னு சொன்னால் டிஸ்பிளேல அங்கங்கே டாட்டாக பேச்சஸ் தெரியும். அதனால் நமக்கு லைட்டாக தட்டுப்பட்டோன்னே நிப்பாட்டிக்கிறது நல்லது. இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய மொபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பேக் டோர் மாட்டக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான், மொபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளே போய் கஸ்டமர் வீட்டில் போய் மொபைலை கொடுத்துருவோம். டெம்பர் கிளாஸை ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் மொபைலில் சர்வீஸ் கொடுக்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள்.